श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति। प्रभावपद्धति श्लोकं 46। पदसरसिजमेतत् पादुके रङ्गभर्तुः प्रतिनिधिपदवीं ते गाहते स्वेन भूम्ना तदितमपरता चेत् तिष्ठतस्तस्य नित्यं कथमिव विदितार्था त्वां भजन्ते महान्तः। पदपदार्थं हे पादुके वाराय पादुகையே ஏதத் இந்த ரங்கபர்த்துஹு ஸ்ரீ ரங்கநாதனுடைய பதசரசிஜம் தாமரை பூ போன்ற திருவடியானது ஸ்வேன தன்னுடையதான பூம்னா பெருமையினாலே தே உனக்கு பிரதிநிதி பதவிம் பதிலினுடைய மார்க்கத்தை காகத்தே அடைகிறது. ததிதம் இந்த விஷயமானது அபரதா சேத் வேறாயிருந்தால் தஸ்ய திஷ்டதா அந்த திருவடி இருக்க அதை அநாதரித்து விதிதார்த்தாக உண்மையான விஷயங்கள் தெரிந்தவர்களான மகாந்தகா பெரியோர்கள் நித்தியம் எப்பொழுதும் கதமிவ ஏன் துவாம் உன்னை பஜந்தே தலையில் வைத்து கொள்கிறார்கள் அப்படின்னு கேட்குறார். இந்த ஸ்லோகத்தில் 46வது ஸ்லோகத்தில் உண்மையாக விஷயம் தெரிஞ்ச பெரியவா பெருமாளின் திருவடி இருக்க அதை தவிர்த்து உன்னையே தலையில் வச்சுருக்கா அப்படின்னு சுவாமி ஒரு கொஷின் கேட்குறாரு இந்த இடத்துல. அதாவது இப்போ ஒரு பெரிய அதிகாரி இருக்கார் அப்படின்னா அவர் இல்லாதப்ப அவரோட ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லுவோம், பிரதிநிதி. அந்த பிரதிநிதிக்கு எல்லா மரியாதையும் அவரை மாதிரியே கிடைக்கும். ஆனால் அந்த அதிகாரியே இருந்துட்டாருன்னா அந்த ரெப்ரசன்டேட்டிவ்க்கு பெரிய மதிப்பு இருக்காது. இப்போ சுவாமி என்ன சாய்க்கிறார், பெருமாளின் திருவடி அங்கே இருக்குது. இந்த கொஞ்சம் முன்னாடி ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம், தேவர்கள்லாம் நான் முந்தின்னு அந்த சடாரியை தலையில் வாங்கிக்கிறதுக்காக விஸ்வக்சேனர் அப்படி கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு பார்த்தோம். அந்த இடத்துல ரங்கநாதனே இருக்கார். ரங்கநாதனே இருக்கும்போதும் அவள் நான் முந்தின்னு எதுக்கு வந்தால் பாதுகையை தன்னோட தலையில் சாய்ச்சிக்கிறதுக்காக அங்கேருந்து வரா. இப்போ இவர் என்ன கேட்குறார், பெருமாளோட திருவடி இருக்க பாதுகையை சாட்சிக்கணும், அவளுக்கு தான் முக்கியத்துவம்னு சொல்கிறாளே, அப்போ அந்த திருவடியானது பாதுகையோட ரெப்ரசன்டேட்டிவா அப்படின்னு கேட்குறார் சுவாமி. இப்போ யார் அதிகாரி யார் ரெப்ரசன்டேட்டிவ்னு கேட்குறார், யார் பிரதிநிதின்னு கேட்குறார் இந்த இடத்துல. அதாவது தஸ்ய திஷ்டதா அந்த திருவடி இருக்க திஷ்டதா அதை அநாதரித்து அது வேண்டாம்னு சொல்லிட்டு விதிதார்த்தாக உண்மையான விஷயம் தெரிஞ்சவா என்ன பண்ணுறா, பிரதிநிதி பதவி யாரை பிரதிநிதி அந்த திருவடியை பிரதிநிதியாக நினச்சி அதை ஒதுக்கிட்டு ஒன்றை தான் தலையில் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறாளே. இப்போ பதசரசிஜம் உன்னுடைய பெருமாளுடைய திருவடியானது பிரதிநிதி பதவி அது பிரதிநிதி ஆயிடுத்து, இங்கே பாதுகை தான் அத்தாரிட்டி ஆயிடுத்து அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். இந்த மாதிரி ஒரு அனுபவம் சுவாமிக்கு எங்கேருந்து தோணியிருக்கோம் அப்படின்னா, அதுக்கு வியாக்கியாத்தாக்கள்லாம் எடுக்கிறா. கண்ணினின் சிறுத்தாம்பு தான் இதுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்க முடியும் அப்படின்னு. மதுரகவி அவரோட கண்ணினும் சிறுத்தாம்பில் சாய்க்கும்போது மதுரகவி ஆழ்வார் சாய்ச்சிருப்பார், கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தென்குருவூர் நம்பி எந்த கால் அன்னிக்கும் மமுதூரும் என்னாவுக்கே அப்படின்பார். ஆக பெருமாளை விட ஆச்சாரியன் தான் ஒசத்தி. பெருமாளோட திருவடியாக இங்கே சொல்லப்படுறது நம்மாழ்வார். ஆக நம்மாழ்வார் தான் ஒசத்தி, பெருமாளை விட நமக்கு நம்மாழ்வார் தான் ஒசத்தி. ஆழ்வார் தான் முக்கியம், பெருமாளே நமக்கு ரெண்டாவது தான், ஆழ்வார் தான் நமக்கு ஒசத்தின்னு காமிக்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை மதுரகவி ஆழ்வாரோட இன்ஸ்பிரேஷனில் சுவாமி இந்த ஸ்லோகத்தை நமக்கு கொடுத்துருக்கார். இப்போ நம்ம இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா, பெருமாள் கிட்ட பாதுகை கிட்ட போயிட்டு பெருமாள் மேலே பக்தி வரணும் அப்படின்னு கேட்குறத விட பெருமாள் கிட்ட போயிட்டு பாதுகை மேலே இனிமேல் நமக்கு நிறைய பக்தி வரணும்னு நம்ம கேட்கணும். அதை தான் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி நமக்கு சாய்க்கிறார் போல இருக்குது. ஏன்னா பெருமாளோட திருவடியை விட பாதுகை தான் வசத்தி அப்படின்னு, அதாவது நம்மாழ்வார் தான் வசத்தின்ற உட்கருத்தின் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறதுனால நம்ம இனிமேல் பெருமாள் கிட்ட போயிட்டு பாதுகை மேலே எங்களுக்கு நிறைய பக்தி வரணும், நம்மாழ்வார் மேலே பக்தி வரணும்னு நம்ம வேண்டணும்னு சுவாமியோட எதிர்பார்ப்பு போலும். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.